சரியா? ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. வேற யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாமந்தேஷ். ஹரே கிருஷ்ணா. ஒருவன் ஆன்மீக குருவின் போதனைகளை பின்பற்றாமல் அவரை குருவாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நான் ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்கிறேன் என்று பெருமையாக மற்றவரிடம் பறைசாற்றிக் கொள்வதற்காகவும் ஒருவன் ஆன்மீக குருவை ஏற்கக்கூடாது. ஒருவன் ஜிக்ஞாசுவாக, அதாவது அதிகாரமுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து கற்றறிந்து கொள்ள ஆவலாயிருத்தல் வேண்டும். அவன் கேட்கும் கேள்விகளானது கண்டிப்பாக திவ்ய ஞானத்திற்கு சம்பந்தப்பட்டதாகவே இருக்க வேண்டும். ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம், ஜட அறிவிற்கு மேற்பட்ட ஒன்று என்பதை உத்தமம் என்று தெளிவுபடுத்துகிறது. தம் என்பதன் பொருள் ஜட உலகின் இருளாகும். உத் என்றால் திவ்யமான என்று பொருள். பொதுவாக மக்கள் ஜட விஷயங்களை பற்றி அறிவதிலேயே ஆர்வமாக உள்ளனர். ஆனால் எப்பொழுது ஒருவன் இவ்விஷயங்களில் ஆர்வத்தை இழந்து திவ்யமான விஷயங்களில் ஆர்வமாக உள்ளானோ அப்பொழுது அவன் தீட்சை பெற தகுந்தவனாகிறான். ஒருவர் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து தீட்சை பெற்று பகவானின் சேவையில் தீவிரமாக ஈடுபடும் பொழுதே அவரை மத்தியம அதிகாரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கவனமாக 10 வித குற்றங்களை தவிர்த்து உச்சரித்தால் பகவானுக்கும் அவரது திருநாமங்களுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை என்ற உண்மையை நிச்சயமாக படிப்படியாக உணரலாம். கிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரிப்பது மிக மேன்மை பொருந்தியது. ஆரம்ப பக்தர்கள் இத்தகைய உண்மையை உணர்ந்தவர்களை மதிக்க வேண்டும். பகவானின் புனித நாமங்களை குற்றமில்லாமல் உச்சரிக்காமல் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவது இயலாது என்பதை ஒருவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய லீலை 22.69 யாகார கோமல ஸ்ரத்தா சே கனிஷ்ட ஜன கிரமே கிரமே தேன்ஹோ பக்த ஹாய்வே உத்தம. மேன்மையானதும் இணங்கக்கூடியதுமான நம்பிக்கையை உடையவன் ஆரம்ப நிலை பக்தன் எனப்படுவான். ஆனால் செயல்முறையை படிப்படியாக கடைபிடிப்பதால் உயர்ந்த பக்தனாக முடியும். அனைவரும் தங்களது பக்தி தொண்டை ஆரம்ப நிலையில்தான் தொடங்குகின்றனர். ஆனால் முறையாக நியமிக்கப்பட்ட அளவு ஹரிநாமத்தை உச்சரித்தால் ஒருவன் படிப்படியாக உத்தம அதிகாரி நிலைக்கு உயர்த்தப்படுவான். எனவே கிருஷ்ண பக்தி இயக்கம் தினமும் 16 சுற்றுகளை பரிந்துரைக்கிறது. ஏனெனில் மேற்கத்திய நாடுகளில் உள்ளவர்கள் ஜபமாலையில் ஹரிநாமத்தை உச்சரிக்கும் போது நீண்ட நேரத்திற்கு அதில் மனதை ஒருமுகப்படுத்த இயலாது. எனவேதான் மிக குறைந்த அளவு சுற்றுகள் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் ஒருவன் குறைந்தது 64 சுற்றுகள் புனித நாமத்தை உச்சரிக்கவில்லை என்றால் அவன் பதித அல்லது பக்தி தொண்டிலிருந்து விழுந்தவனாக கருதப்படுவான் என்பார். அவரது கணக்கின்படி நாம் அனைவரும் வீழ்ந்தவர்களாகவே கருதப்பட வேண்டியவர்கள். ஆனால் பரமபுருஷ பகவானுக்கு சேவைக்குரிய நாம் தீவிரமாகவும் பொய்மை இல்லாமலும் முனைவதால் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணை நாம் எதிர்பார்க்கலாம். ஏனெனில் அவர் பதித்த பாவன அல்லது கீழே விழுந்தவர்களை மீட்பவர் ஆவார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மிக பெரும் பக்தரான இந்த செக்ஷன்ல என்ன பார்த்தோம்? சாண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ கனிஷ்ட நிலையில வந்து சாண்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில சமயம் வந்து சாண்டிங் சரியா இதுவாகாது. ஆனாலும் வந்து அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. இது வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹரிநாம சிந்தாமணி பிரகாரம் பார்த்தா நாம அபராதம். ஸோ 10 குற்றங்கள்ல தெரிஞ்சுட்டு புனித நாமத்தை வந்து ஜபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து அந்த தூய்மை, அந்த பியூரிட்டி இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ கனிஷ்ட நிலை. ஆனால் மத்திய நிலையில் இருக்கிறவங்க அதை விட கொஞ்சம் மேலே வந்து நாம அபாஸ். ஸோ நாம அபராத், நாம அபாஸ், அப்புறம் சுத்தனாம். இது 3 நிலை தான். ஸோ மத்திய நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாம அபாஸோட தொடர்ந்து வந்து அவங்க சாண்டிங் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த சாண்டிங் பண்ணுறதுல வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோமல் ஸ்ரத்தா, அதாவது வந்து யாரு கோமல் ஸ்ரத்தா கனிஷ்ட ஜன. ஸோ கனிஷ்ட நிலையில இருந்து அந்த ஸ்ரத்தை வந்து கோமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த துளிர் விட்ட நிலை, இல்லைன்னா வந்து அந்த விதையில இருந்து ஒரு சின்னதா துளிர் விட்ட இருக்கும் அந்த செடி. இப்போ அந்த கொடின்னு வச்சுக்கலாமே, அந்த கொடி. ஸோ அந்த பக்தி என்ற லதா பீஜம் அப்படின்வாங்க. ஓகே, பக்தி லதா பீஜம்னா வந்து அந்த பீஜம்னா அந்த விதை. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்க அப்புறமா நல்ல ஸ்ட்ராங் ஆகி நல்லா அந்த கொடி மேல வரைக்கும் வளரும். அப்படிங்கும்போது அது வந்து ஆன்மீக உலகத்துக்கு கீழே இருக்கிற இந்த பௌதிக உலகத்துல இருந்து அந்த கொடி வந்து நல்லா மேல வளர்ந்து, ஸோ அது மேல வளர்றதுக்கு வளர என்ன பண்ணணும் அப்படின்னா சாண்டிங் நல்லா பண்ணணும். அதுக்கு தேவையான அந்த கலைகள் எல்லாம் எடுக்கணும். தேவையில்லாத கலைகள்னா என்னது? அப்போதைக்கு ஏதாவது அனர்த்தங்கள் வரும், ஏதாவது பிரஜல்பா வரும், ஏதாவது வம்பு வரும்.
அதெல்லாம் பௌதிகமான சொத்துக்கள். ஆமா ஆமா ஆமா. ஸோ அது எல்லாத்தையுமே இது பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த ஆசைகள் எல்லாத்தையும் இது பண்ணோம்னா அந்த செடி நல்லா வளரும். அந்த செடியை வந்து நல்லாவும் பார்த்துக்கணும். அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட், அதுக்கு தண்ணி அப்போதைக்கு விடணும். அதுக்கு வந்து நரிஷ்மெண்ட்னா என்னது? பக்தர்களோட சங்கம், பக்தர்களுடைய பெரிய பக்தர், உயர்ந்த பக்தர்களோட வந்து உட்காந்து கூட இது பண்றது, அதெல்லாம் பண்ணும்போது அந்த செடி நல்லா வளரும். ஸோ அந்த செடிங்கிறது என்னது? ஒருவருடைய ஸ்ரத்தை. ஸோ அந்த ஸ்ரத்தையை வந்து கனிஷ்ட நிலையில பார்க்கும்போது அது 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 ரொம்ப பாதுகாக்கும். அதுக்கு வேலி போடணும்னுவாங்க. ஸோ வேலி போடுறதுன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து மனசை நாட்டம் கொடுக்காம, அனாவசியமா வந்து தேவையில்லாத விஷயங்களோட பேசுறது, பிரஜல்பா பேசுறது, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த அந்த வேலி போட்ட செடி, அந்த கொடி வந்து நல்லா வளரும். ஸோ இந்த செக்ஷன்ல என்ன சொன்னாரு? சைத்தன்ய இது அவரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்டர் சொல்றாரு, 24 மாலை பண்ணாதான் அவன் வந்து மத்தபடி இல்லைன்னா நம்ம எல்லாருமே வந்து கீழே பத்தித்தானா கீழ்நிலையில இருக்கிறவங்க தான் அப்படின்ட்டார். ஆனா அதுக்கு பிரபுபாத அழகா என்ன சொல்றாரு? நம்மளால முடியாது. ஆனா மகாபிரபுவோட கருணை இருந்தா கண்டிப்பா அது உண்டு. அதான் மகாபிரபு வந்து மகாவதன்யாய இல்லையா? ஸோ பதித்த பாவனம் அவர் வந்து நம்ம கீழ்நிலையில விழுந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களை வந்து அவர் வந்து பரவாயில்லப்பா உன்னால வந்து 16 மாலை பண்ண முடியலையா? அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லு. அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது பண்ண முடியலையா? இன்னைக்கு நித்யானந்த பிரபு பத்தி பேசணும். நித்யானந்த பிரபு யாரு? ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணரை கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணரை விட கருணை வாய்ந்தவர் ராதாராணி. ராதாராணியை விட கருணை வாய்ந்தவர் யாரு? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு விட ரொம்ப கருணை வாய்ந்தவர் யார் அப்படின்னா நித்யானந்த பிரபு. நம்மளால வந்து பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்? உன்னை அனர்த்தங்கள்லாம் நிவர்த்தி ஆனப்புறம் நான் உன்னை கூட்டிக்கிறேன் அப்படின்வார். ஆனா ராதாராணி என்ன சொல்லுவாங்க? நீ ஏதாவது ஒரு சேவை பண்ண ஆரம்பி, நான் உன்னை எப்படியாவது ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்வாங்க. மகாபிரபு என்ன சொல்வார்? நீ சேவை பண்ணாட்டியும் முடியலையா, அட்லீஸ்ட் ஹரிநாமத்தையாவது சொல்லு அப்படின்வார். ஸோ அந்த ஹரிநாமத்தை தப்பா சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு. மகாபிரபு என்ன, அதுக்கும் அப்புறம் நித்யானந்த பிரபு, நீ வந்து ஃபுல்லா சொல்ல விட முடியல, ஹரே கிருஷ்ணா மட்டுமா சொல்லு அப்படின்னு, மனசளவில் அதை கொண்டு வா, அது போதும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய எல்லா நிலைகளிலும் பார்த்தோம் அப்படின்னா நமக்காக, அதாவது வந்து நம்மளை எப்படியாவது வந்து அவர்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ பிரபுபாத் வந்து ரூப கோஸ்வாமி வழியா நமக்கு என்ன மெயினா கொண்டு வர்றாரு? எந்தாவது ஒரு நிலையிலும் நம்ம வந்து அந்த ஹரிநாமத்தை வந்து தொடர்ந்து உச்சரிக்கணும். தொடர்ந்து உச்சரிக்க கண்டிப்பா கனிஷ்ட நிலையிலேருந்து மத்திய நிலை கொண்டு போகும். மத்திய நிலையிலேருந்து கண்டிப்பா அந்த உயர் நிலைக்கு போகும். சரியா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கட்டுமா பிரபு? படிங்க. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மிக பெரும் பக்தரான ஸ்ரீல சத்யராஜ கான் பகவானிடம் ஒரு வைஷ்ணவனை எவ்வாறு அறிந்து கொள்வது என்று வினா எழுப்பிய போது அதற்கு பகவான் பின்வருமாறு கூறினார். பிரபு கஹே யான்ற முகே ஸ்ரீனி ஏக பார கிருஷ்ண நாமசே பூஜ்ய சிரேஷ்ட சபாகார. ஒருவன் கிருஷ்ணா என்ற பெயரை உச்சரித்தால் அவனை சாதாரண மக்களுள் சிறந்தவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய நிலை 15.106. மேலும் அதையேவ யான்ற முகே ஏக கிருஷ்ண நாம செய்த வைஷ்ணவ கரிஹ தான்ஹார சம்மான. கிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரிப்பதில் ஆர்வம் கொண்டவரையோ, கிருஷ்ணரின் புனித நாமங்களை வழக்கமாக உச்சரிக்க விரும்புவரையோ வைஷ்ணவராக ஏற்றுக்கொண்டு மனதிலாவது மரியாதை செலுத்த வேண்டும். சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய நிலை 15.111. எங்களுடைய நண்பர்களுள் ஒருவரான ஒரு புகழ்பெற்ற ஆங்கில பாடகர் கிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரிப்பதில் பேர்வார்வம் கொண்டு தனது பாடல்கள் பலவற்றை பலமுறை கிருஷ்ணரின் திருநாமங்களை பாடியுள்ளார். அவர் கிருஷ்ண பக்தி பிரசாரகர்களுக்கும் தனது இல்லத்தில் உள்ள கிருஷ்ணரின் படங்களுக்கும் மரியாதை செலுத்துகிறார். மொத்தத்தில் அவர் கிருஷ்ணருடைய நாமங்களை பற்றியும் கிருஷ்ணரின் லீலைகளிலும் மிக உயர்ந்த எண்ணம் கொண்டிருப்பதால் நாங்கள் அவருக்கு மரியாதை அளிக்கின்றோம். ஏனெனில் அவர் கிருஷ்ண பக்தியில் மேன்மேலும் முன்னேறி கொண்டிருக்கிறார். இத்தகைய மனிதருக்கு எப்பொழுதும் மரியாதை அளிக்க வேண்டும். முடிவான கிருஷ்ண உணர்வின் முன்னேற இடைவிடாமல் கிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரிப்பவர்களை வைஷ்ணவர்களாக எண்ணி வணக்கம் செலுத்த வேண்டும். அதே சமயம் எங்கள் காலத்தை சேர்ந்த பெரிய பிரச்சாரகர்கள் பகவானின் திருநாமங்களை உச்சாடனம் செய்யாததால் ஜட வாழ்க்கையில் வீழ்ந்து விட்டதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிக்கு உபதேசங்கள். தேங்க்யூ. இந்த செக்ஷன்ல என்னது? அந்த ஹரிநாமத்தை வந்து உச்சரிக்கிறது முக்கியம். சைத்தன்ய சரிதாமிரத்துல மகாபிரபு வந்து என்ன சொல்றார்? மகாபிரபுன்னு சொல்றாரு, யாராவது ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா சொன்னாலே அவன் பக்தன் அப்படின்ட்டான். ஸோ இதுதான் வந்து அவர் சொல்ற பாயிண்ட். ஸோ சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணா நாமே செய் பூஜ்ய சிரேஷ்ட சப உபகாரம்.
ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணா அப்படின்னா யார் வந்து கிருஷ்ணாங்கிற நாமத்தை சொன்னாலே அவன் வந்து உயர்ந்தவன் அப்படிங்கிறார். கிருஷ்ண நாமத்தில் உச்சரிப்பதிலோ அல்லது வந்து உச்சரிப்பதற்கு ஆர்வம் கொண்டு இருந்தாலே போதும், அப்பேற்பட்டவனை நம்ம வந்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறார். ஓகே, ஸோ இதுல அவருடைய காலத்துல இந்த பீட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அந்த மியூசிக், அந்த பாட்டு ராக் மியூசிக் பாடுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த பேண்ட் மியூசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து பெருசா வந்து திலக் போட்டுக்கிறதோ இல்லை வேஷ்டி குர்தா போட்டுக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. ஆனா மனசளவுல அவன் வந்து கிருஷ்ணரை இது பண்ணிட்டு பிரபுபாத் கிட்ட வந்து கேட்டாங்க, அவருக்கு வந்து தீட்சை கொடுக்குறாரு. ஸோ பிரபுபாத் அவங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டு சொல்றாரு, நீ வந்து உன்னோட இதுல இருந்து நீ மாறணும் அவசியம் கிடையாது, நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெளிப்புறமா பார்த்துட்டு சில பேரை இவன் என்ன இப்படி பேண்ட் ஷர்ட்டை போட்டு வரான் இவன், ஸோ மற்றவங்களை வந்து நம்ம வந்து என்னைக்குமே குறை கூறுவதோ குற்றம் கண்டுபிடிப்பதோ கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா அப்பதான் நமக்கு பக்தி முன்னேறும். ஸோ யாராவது நம்மளை பார்த்து ஹரே கிருஷ்ணன் சொன்னா கூட அவங்க பக்தர் தான். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த அந்த பாகுபாடை வந்து நம்ம வந்து சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் சொல்றாரு. ஸோ ஏன் அப்பதான் நம்மளுடைய பணிவுத்தன்மை அப்பதான் வரும். ஓகே, இல்ல அவன் நீ இன்னும் இனிஷியேஷனா வாங்கல, நீ இன்னும் 4 மேல தான் சான் பண்ற, நீ இன்னும் இது பண்ணல அப்படின்லாம் நம்ம மற்றவங்கள பேச பேச நம்ம தான் குறைஞ்சு போவோமே தவிர அவங்க நல்லா முன்னேறி போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அவங்கள மாதிரி அவங்கள பார்த்தாங்க நம்ம அவங்க கிட்ட வந்து ரொம்ப கம்பேஷனேட்டா ரொம்ப ஒரு கருணையோட அவங்களுக்கு என்ன தேவையோ ஏதாவது அந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அடையிறதுக்கு என்ன வழியோ அதுதான் சொல்லணுமே தவிர அவங்க கிட்ட போய் நம்ம வந்து எந்த விதமான அந்த குறைபாடுகளையோ பாகுபாடையோ பார்க்கக்கூடாது. அந்த பாயிண்ட் தான். சோ மொத்தத்தில் அவருடைய கிருஷ்ணனுடைய நாமங்களையும் லீலையையும் மிக உயர்ந்த எண்ணங்கள் கொண்டிருப்பதால் நாம் அவருக்கு மரியாதை அளிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரே வார்த்தை. யாரையுமே வந்து பிரபுபாத் வந்து கீழ்நிலை இவங்களா இது அப்படிங்கிறத கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ஒரு லைன் முக்கியம். அதே சமயம் எங்கள் காலத்தில் சேர்ந்த பெரிய ஸோ நான் பிரச்சாரம் பண்றேன், ஆனா எனக்கு சாண்டிங் பண்றதுக்கு டைம் இல்லை, நான் வந்து காலையில மங்களாரத்தி பண்றேன், நான் வந்து கோயில் சேவை பண்றேன், இந்த சேவை பண்றேன், ஆனா எனக்கு வந்து சாண்டிங் பண்ற டைம் இல்லைன்னா என்ன ஆகும்? அவர்கள் வீழ்ச்சி ஜட வாழ்க்கை வீழ்ந்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம் அப்படின்ட்டார் அப்பவே. ஓகே, ஸோ அது வந்து எல்லா காலத்திலையும் பொருதும். ஸோ அடிப்படையான ஒரு விஷயம் என்ன? 16 மாலை கண்டிப்பா பண்ணியாகணும். அதுதான் வந்து அவங்கள வந்து ஒருத்தவங்களை மேல முன்னேறுமே தவிர நான் இந்த சேவையில இது பண்ணிட்டேன், நான் அந்த சேவையில இது பண்ணிட்டேன், எனக்கு இது முக்கியம், அந்த சேவை எதுனாலும் இது இல்லைன்னா அது எதுவுமே கிடையாது. ஓகே, ஒன்னும் வந்து எப்படி சொல்லுவாங்க, 1 0 அந்த மாதிரி. ஓகே, என்னதான் வந்து 1 இல்லைதான் எவ்வளவுதான் நீங்க 0 போட்டாலும் அதுக்கு முன்னாடி 1 போட்டாதான் அதுக்கு வேல்யூ இல்லையா? எப்படி நம்ம சொல்லுவோம் கிருஷ்ணர் இருந்தாதான் அப்படின்னு, அது மாதிரிதான் நாம உச்சாடணும். ஸோ பிரபுபாத் வந்து எதுக்கு இந்த செக்ஷன்ல வந்து ஹரிநாம உச்சாடனம் சொல்றாருன்னா அந்த உச்சாடனம் மூலமா தான் இந்த 3 நிலையில இருந்து நம்ம வந்து நல்ல நிலைக்கு முன்னேற முடியும். ஓகே, அதனாலதான் சொல்றாரு. ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். அடுத்தது ஹரே சனாதன். கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப நமக்கு வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்கள் இருந்தா ஜெபம் பண்ணது டைம் அதெல்லாம் முடியல பரவாயில்ல, நைட் உட்காந்து பண்ணுங்க, இல்லைன்னா மறுநாள் காலையில அந்த எவ்வளவு ரவுண்ட் இருக்கோ அதையும் சேர்த்து முடிங்க. ஸோ சில சமயங்கள் ஒண்ணுமே முடியல அப்படின்னா எப்படியாவது அதுக்கு அடுத்த நாளையாவது சேர்த்து வச்சு நீங்க முடிச்சிடணும். ஒரு நாள் கூட பண்ண முடியாது. கிருஷ்ண ஜெயந்தி ஃபுல் சர்வீஸ் அதெல்லாம் கிடையாது. கிருஷ்ண ஜெயந்திக்குலாம் நீங்க சொல்லவே கூடாது. கிருஷ்ண ஜெயந்தி சாண்டிங் பண்ணாம என்ன சர்வீஸ்? கிருஷ்ண ஜெயந்திக்கு காலையில 3 மணிக்கு எழுந்து நிறைய பேர் நான் முதல்ல சொல்லுவேன். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வருது. தயவு செஞ்சு சேவை வந்ததுன்னா சேவை வந்து ஒரு 1 hour கழிச்சு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி 1 hour சாண்ட் பண்ணிட்டு அப்புறம் சேவை ஆரம்பிங்க. இல்லையா? சேவை பண்ணிட்டு தயவு செஞ்சு நடுவில் ஒரு பிரேக் எடுத்து தயவு செஞ்சு ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வந்து சாண்டிங் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. ஸோ சேவை வரும், கண்டிப்பா சேவை வரும், சேவை வராம இருக்காது. ஆனா அந்த சேவைக்கு நடுவுல பிரேக் எடுத்துட்டு நீங்க தயவு செஞ்சு நிறைய வாட்டி நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா காலையில ஏஞ்சிருவோம், எந்திரிட்டு சேவையில இருப்போம். ஆனா அப்போதைக்கு நடுவில் ஒரு 10 மணிக்கு ஒரு பிரேக்னு சொல்லிட்டு 4 ரவுண்ட் முடிப்போம். அப்புறம் மத்தியானம் ஒரு ரவுண்டு, திருப்பி சாயந்தரம் 4 ரவுண்ட், திருப்பி நைட்டு 4 ரவுண்ட். எப்படியாவது வந்து அந்த ஒரு 4 ரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 15-20 நிமிஷத்துல முடியும். ஸோ அப்போதைக்கு நீங்க ஒரு 24 மணி நேரத்துல வந்து எப்படியும் உபவாசம் இருக்க போறீங்க, எப்படியும் 24 மணி நேரம் இருக்கதான் போறீங்க. தயவு செஞ்சு ஜென்மாஷ்டமி மணிக்கு மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்தது படிங்க. சனாதன கோஸ்வாமி. ஹரே பிரபு, இன்னும் ஒரே ஒரு டவுட் பிரபு. சொல்லுங்க. இந்த உத்தம அதிகாரி நிலைன்றது எப்படி அறியப்படும்? அவங்க வந்து அவங்களுடைய மனநிலை எப்பவுமே பிரசாந்தமா இருக்கும். அவங்களுடைய பேச்சு ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்க மற்றவங்க கிட்ட பார்த்து பேசுற பழகுற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற அறிவுரை ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கும். அவங்க சாஸ்திரங்கள நிபுணத்துவமா இருப்பாங்க. அவங்களுடைய ஆச்சார அனுஷ்டானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கும். எல்லோரிடமும் சமமா இருப்பாங்க. கோவம் வராது. எல்லா கல்யாண குணங்களையும் அவங்க கிட்ட பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ மற்றவங்ககிட்ட பழகிறது, அவங்களுடைய ஆச்சாரம், அப்புறம் அவங்களுடைய தபஸ்யா, அப்புறம் அவங்க மற்றவங்க கிட்ட எப்படி வந்து டீல் பண்றாங்க, பிளஸ் அவங்களுடைய சாஸ்திர நிபுணத்துவம், இதை வச்சு வந்து கண்டுபிடிச்சு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ நீங்க வெளிப்புறமா அவங்க சன்னியாசி ட்ரெஸ், அவங்க வந்து இந்த ட்ரெஸ், அதெல்லாம் இப்போ இங்க சொல்ல வரல. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ம். பிரபு இப்ப நம்ம சர்வீஸ் பண்ணும்போது பிரபுபா சாண்டிங் போட்டு அப்போ அது மாதிரி கூடவே சொன்னா பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் எப்படி பிரபு கணக்குல பண்ணலாம் வருமா பண்ணலாம் பிரபு? பண்ணலாம் பண்ணலாம். இல்ல அதெல்லாம் நம்ம கணக்குல வருமா? அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆஹ் உட்காந்து பண்ணணும், உட்காந்து தனியா பண்ணணும். சாட்டிங்னா வந்து அவருக்குன்னு நீங்க ஒரு டைம் ஒதுக்கி பண்றீங்க, உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ அதனால வந்து சர்வீஸ் பிளஸ் சாண்டிங் இஸ் ஈக்குவல் டு 0. சாண்டிங் தனியா பண்ணணும், சர்வீஸ் தனியா பண்ணணும். ஓகே இந்த சாண்டிங் பண்ணும்போது நீங்க வந்து நான் இது பிரபுபாத் மந்திரம் போட்டுக்கிறது, அது ஓகே, அதுல தப்பு கிடையாது. சாண்டிங் இஸ் ஆல்சோ எ சேவா, புரிஞ்சுக்கோங்க. சாண்டிங்கும் ஒரு சேவை தான். ஸோ மற்ற சேவைக்கும் இந்த சேவைக்கும் வந்து சரி, நீங்க மற்ற ரெண்டு மூணு சேவை மற்றது ஒன்னா கம்பைன் பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா சாண்டிங்கோட தயவு செஞ்சு மற்ற எதுவுமே வந்து நீங்க கம்பைன் பண்ணிடாதீங்க. ஓகே பிரபு. தேங்க்ஸ். ஓகே. ஹரே கிருஷ்ணா. சாண்டிங் 99 மார்க்ஸ், மத்ததெல்லாம் 1 மார்க்ஸ் கூட சொல்றாங்க. எப்படி வேணா சொல்லலாம். இல்ல நான் சொல்ல, இதெல்லாம் பிரபுபாத் நீங்க சொல்லியிருக்காரு. ஓகே. அதனால தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணு. ஓகே, அடுத்தது படிங்க. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கவா பிரபு? படிங்க. ம். ஹரே கிருஷ்ணா. படிங்க படிங்க. சாஸ்திர யுக்தியிலிருந்து படிக்கணும். இந்த ஸ்லோகத்துல சாஸ்திர யுக்தி நாகி ஜானே திரீகட சரத்வான் மத்ம அதிகாரி ஜெயி மகாபாக்யவான். சாஸ்திர சித்தாங்கங்களில் பூரண அறிவு இல்லாத போதிலும் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிப்பதால் இறுதியான நம்பிக்கையை வளர்த்து பக்தி தொண்டிலிருந்து விலகாமல் உறுதியுடன் இருப்பவரே மத்தியம அதிகாரி ஆவார். இத்தகையவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி. சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 22:67 மத்தியம அதிகாரி சரத்வான் உறுதியான நம்பிக்கை கொண்டவர் என்று அறியப்படுகிறார். பக்தி தொண்டில் மேலும் முன்னேற அவரே உண்மையான தகுதி வாய்ந்த நபர். எனவே சைதன்ய சரிதாமிரதத்தில் மத்திய லீலையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஸ்ரத்தவான் ஜனகய பக்தி அதிகாரி உத்தம மத்ம கனிஷ்ட சர்த்தா அனுசாரி. ஒருவனது நம்பிக்கையின் ஸ்ரத்தா அளவை பொறுத்தே பக்தி தொண்டில் ஆரம்ப நிலையிலோ இடைநிலையிலோ மிக உயர்ந்த நிலையிலோ அவன் பக்தனாக தகுதி பெறுகிறான். மீண்டும் சைதன்ய சரிதாமிரத்தின் மத்திய லீலையில் கூறப்படுகிறது. ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச ககே சுத்ரிகிடே நிச்சய கிருஷ்ணே பக்தி கைலே சர்வ கர்ம கிரீதகய. கிருஷ்ணருக்கு தெய்வீக அன்பு தொண்டு ஆற்றுவதால் இதர கர்மங்கள் அனைத்தையும் ஒருவன் இயற்கையாகவே நிறைவேற்றி விடுகிறான் என்னும் திடமான நம்பிக்கை அல்லது உறுதியான ஸ்ரத்தா எனப்படுகிறது. ஸ்ரத்தா அல்லது கிருஷ்ணரின் மீதான நம்பிக்கையே கிருஷ்ண உணர்வு அல்லது பக்தியின் தொடக்கமாகும். நம்பிக்கை என்றால் உறுதியான நம்பிக்கை வேண்டும். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளவை நம்பிக்கை உள்ளவர்களுக்காகவே அதிகாரப்பூர்வ உபதேசங்கள் ஆகும். மேலும் அவை எவ்வித தேவைகளற்ற வியாக்கியானங்களும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. இதே வழியில்தான் அர்ஜுனனும் பகவத்கீதையை ஏற்றுக்கொண்டான். பகவத்கீதையை கேட்ட பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சர்வம் ஏதத் ருதம் மன்யே என் மாமி வதசி கேசவா. கிருஷ்ணரே, தாங்கள் எனக்கு கூறியவை அனைத்தையும் உண்மை என நான் முழுமையாக ஏற்கிறேன். பகவத்கீதை 10:4 கூறப்பட்டிருக்கிறது. இதுவே பகவத்கீதையை உணர்வதற்கு சரியான முறையாகும். மேலும் இதுவே ஸ்ரத்தா எனப்படுகிறது. பகவத்கீதையின் ஒரு பாகத்தை மட்டுமே தனக்கு விருப்பமான விளக்கங்களாக ஏற்று மற்ற பாகத்தை ஒதுக்குதல் என்றும் பலனளிக்காது. இது ஸ்ரத்தா அல்ல. ஸ்ரத்தா என்றால் பகவத்கீதையின் உபதேசங்கள் முழுவதையும் ஏற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பகவத்கீதையின் சர்வ தர்மான் பரிட்சித்ய மாமேகம் சரணம் விஜா, எல்லாவித தர்மங்களையும் துறந்து என்னிடமே சரணடைவாயாக என்று இறுதி உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உபதேசத்தில் ஒருவன் முழு நம்பிக்கை கொள்ளும்போது அந்த உறுதியான நம்பிக்கையே ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ, நன்றி. ஸோ அந்த நம்பிக்கை ஸ்ரத்தா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த ஸ்ரத்தை வந்து முழுமையா இருக்கணும். அந்த முழுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது மத்திய நிலை. ஸோ
பொதுவா வந்து மத்திய நிலையில இருக்கிறவங்களுக்கு என்ன இது அப்படின்னா, அவங்களுக்கு ஃபெய்த் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கனிஷ்ட நிலைக்கு என்ன ஃபெய்த் இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா மத்திய நிலைக்கு வந்து அதிர்ஷ்டசாலிகள்ங்கிறாரு. ஏன்னா மத்திய நிலையில இருக்கும்போது அந்த ஃபெய்த் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். சாஸ்திர நிபுணத்துவம் வந்துரும். கூடவே எப்படியாவது வந்து இன்னும் நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் இருக்கும். கனிஷ்ட நிலை வந்து கேட்டாந்தாவால் மாதிரி. சில சமயம் முன்னேறணும்னு தோணும். சில சமயம் வேற யாராவது ஏதாவது ஒரு மாயினுடைய தாக்கத்தினாலோ இல்ல மத்த ஒரு விஷயங்களாலயோ வந்தது அப்படின்னா புலன்களை வந்து கட்டுப்படுத்தாத நிலையில வரும்போது டக்குன்னு வந்து அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. திருப்பியும் அவங்களுக்கு வந்து மேல முன்னேறுவாங்க. ஆனா மத்திய நிலையங்களுக்கு ஓரளவுக்கு ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். நல்லா சாண்டிங் பண்ணுவாங்க. சாஸ்திரங்களை நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கான அந்த இது. ஸோ பிரச்சாரமும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து மத்திய நிலையில அவங்களுடைய நிலை எப்படின்னு எப்படி டெஸ்ட் பண்றதுன்னா இதெல்லாம் தான். நல்லா பிரச்சாரம் பண்ணுவாங்க. நல்லா மற்றவங்களோட இது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது மத்திய நிலையிலேருந்து முன்னேறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகே. ஸோ பிரபுபாத் ஜெனரலா சொல்லுவார், இஸ்கான்ல 90% வந்து கனிஷ்ட நிலையிலேருந்து மத்திய நிலைக்கு முன்னேறதுக்கான வழியை தான் வந்து பார்க்கணும் அப்படி. ஓகே. ஸோ பிரபுபாத் வந்து இந்த பகவத்கீதையோட பாயிண்ட்ஸ் எடுத்து சொன்னார். ஓகே. ஸோ பகவத்கீதை மற்றும் பகவத்கீதை சொன்னது கிருஷ்ண உணர்வு எல்லாத்தையுமே வந்து சரியா எடுத்துக்கிறது. டவுட்டா பத்மினி மாதாஜி படிக்கிறீங்களா? இல்லைங்க பிரபு, படிக்கிறேன்னு சொன்னேன் வேற. சரி, படிங்க. ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணத்தில் ஒருவன் முழுவதுமாக ஈடுபடும் போது படிப்படியாக அவன் தனது ஸ்வரூப நிலையை உணர்கின்றான். ஒருவன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்பிக்கையுடன் உச்சரிக்கவில்லை எனில் கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். சேவோன்முகே ஜிவாத்தௌ ஸ்வயம் ஏவஸ் புத்ரே யத பக்தி ரசாமிருத சிந்து 1.2.234. முழுமுத கடவுளை செயற்கையான முறைகளால் நாம் உணர்ந்து விட முடியாது. பக்தனின் சேவையில் உண்மையாக ஈடுபட வேண்டும். இத்தகைய சேவை நாவில் இருந்து தொடங்குகின்றது. சேவோன் முகேஹி ஹித்வாத்தௌ. இதன் பொருள் யாதெனில் நாம் எப்பொழுதும் நாவை பகவானின் திருநாமங்கள் உச்சரிப்பதிலும் கிருஷ்ண பிரசாதத்தை ஏற்பதிலும் உபயோகிக்க வேண்டும். நாவினை இந்த இரு செயல்களில் தவிர்த்து வேறு எதிலும் ஈடுபடுத்தக் கூடாது. இம்முறையானது நம்பிக்கையுடன் கடைபிடிக்க வேண்டும். படும் பொழுது பரமபுருஷ பகவான் தமது பக்தனுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார். நான் கிருஷ்ணரின் நித்திய சேவகன் என உணரும் பொழுது கிருஷ்ணரின் சேவையை தவிர மற்றவற்றில் ஒருவருக்கு ஆர்வம் குறைகின்றது. கிருஷ்ணரையே நினைத்துக் கொண்டு கிருஷ்ணரின் திருநாமங்களை பரப்புவதற்கான செயல்முறைகளை வகுத்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வதே தனது கடமை என்று அவர் எண்ணி இருப்பார். இத்தகையவரை உத்தம அதிகாரியாக ஏற்று 6 வகையான செயல்முறைகளின்படி அவரது தொடர்பும் சங்கமும் உடனடியாக ஏற்பட வேண்டும். ததாதி பிரதி கிருஷ்ணாதி. முன்னேறியவரான வைஷ்ணவ பக்தரை ஆன்மீக உத்தம அதிகாரி குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னிடம் உள்ள அனைத்தையும் ஆன்மீக குருவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதால் ஒருவன் உடைமைகள் அவருக்கும் அளிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பிரம்மச்சாரிகள் மற்றவர்களிடமிருந்து யாசித்து அதனை ஆன்மீக குருவிற்கு அளிக்க வேண்டும். ஆனால் ஒருவன் தன்னை உணராமல் உயர்ந்த பக்தர் அல்லது மகாபாகவதரை போல் பாவனை செய்யக்கூடாது. நடத்தினால் அவன் படிப்படியாக சீரழிவது நிச்சயம். ஒருவன் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி மற்றும் உத்தம அதிகாரி இவர்களுள் இடையே உள்ள வேறுபாட்டை அறியும் அளவிற்கு புத்தியுடையவனாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்தில் அறிவுறுத்துகின்றார். பக்தனானவன் தனது சொந்த நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் உயர்ந்த நிலையில் இருக்கும் பக்தரை போன்று பாவனை செய்யக்கூடாது. வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களை வைஷ்ணவத்திற்கு மாற்றும் ஒருவரின் திறனை கொண்டு உத்தம அதிகாரி வைஷ்ணவராக கண்டுகொள்ளலாம் என்று ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூரர் ஒரு குறிப்பு தருகின்றார். உத்தம அதிகாரி நிலையை அடையாமல் ஒருவர் ஆன்மீக குருவாக கூடாது. கனிஷ்ட நிலையில் இருக்கும் வைஷ்ணவரும் மத்திய நிலையில் இருக்க வைஷ்ணவரும் அதே நிலையில் உள்ளவர்களை சீடராக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அத்தகைய சீடர்கள் அவரது குறையுள்ள வழிநடத்தலால் வாழ்வின் இறுதி குறிக்கோளை அடைவதில் முன்னேற முடியாது. எனவே ஒரு சீடன் ஆன்மீக குருவாக ஒரு உத்தம அதிகாரியை ஏற்றுக்கொள்வதில் கவனமுடன் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ரொம்ப அழகான பர்பட் இது. ஓகே. நீங்க எவ்வளவு திருப்பி படிக்கும்போது நம்மளுடைய நிலை என்னன்னு தெரியும், நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி பழகணும்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். கடைசி செக்ஷன் என்னது? உத்தம அதிகாரி. ஸோ உத்தம அதிகாரி நிலை வந்தாதான் ஒரு நாள்ல வந்து அந்த தீட்சை தருவதற்கோ ஒரு ஆச்சாரியா ஆகிறதுக்கான தகுதி அங்க கிடைக்கப்படும். ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து நான் உத்தம அதிகாரின்னு இது பண்ணா அது ஒரு மிகப்பெரிய பாவம்.
அவங்க வந்து கீழே போய் விழுந்துருவாங்க. ஓகே, 3வது பாயிண்ட், அவங்க சீடரா ஏத்துக்க முடியாது. அவங்கள வந்து சீடரா வந்து நான் வந்து உத்தமன்னு சொல்லிட்டு நானும் வந்து தீட்சை தரேங்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ முதல் நிலையில கீழ் நிலை இருக்கிறவங்க, இடைநிலை இருக்கிறவங்களும் சரி, அதே நிலையில சரி சீட்ல ஏற்றுக்கலாம். ஆனா அப்ப அது அது வந்து அவங்க சரியான ஒரு வழிநடத்தல் கிடைக்க பெறல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆன்மீக முன்னேற்றம் கிடையாது. ஸோ ஸோ நம்ம வந்து ஒருத்தரை வந்து ஆன்மீக குருவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உத்தம நிலையில இருக்கிறவங்க தான் நம்ம வந்து குருவா ஏத்துக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய வழிமுறைகள்ல அவங்க தவறான ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சதுன்னா மறுபடியும் அவங்களால வந்து ஆன்மீக பாட்டுல முன்னேற முடியாது. ஓகே, நல்ல பாயிண்ட்ஸ். லாஸ்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இதுல வந்து அந்த உயர்நிலைக்கு எப்படி வந்து நம்ம ததாதிபதி முக்கியம் ஆகியத்தமம். ஸோ மத்த ரெண்டுமே கண்டிஷன் நிலையில இருந்தாலும் சரி, மத்திய நிலையில இருந்தாலும் சரி, அந்த உயர்ந்த நிலைக்கு எல்லாமே சேவை செய்யணும். அதாவது அந்த 6 விதமான இதையும் வந்து அந்த உயர்ந்த நிலையில சொல்லணும். ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்க கொடுக்க பிரசாதத்தை வாங்கிக்கணும். நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு வந்து காணிக்கைகள் தரணும். நம்மளால முடிஞ்ச ஸோ அதே வந்து நீங்க பிரம்மச்சாரியா இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு சொல்லப்பட்டுள்ளது. பட் கிரகஸ்தரா இருக்கவங்க தங்களால என்ன முடியுதோ அந்த உயர்ந்த நிலைகளுக்கு வந்து செய்யணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்படி இல்லை அந்த மகாபாகவதரை போல பாவனை செஞ்சோம் அப்படின்னா முடிஞ்சுது. படிப்படியாக சீரழிவு நிச்சயம் அப்படின்னு. சோ பக்தருக்கு முக்கியமான விஷயம் என்ன? ரூப கோஸ்வாமி என்ன சொல்ல வர்றார்? எப்படியாவது இந்த 3 நிலையில கனிஷ்ட, மத்திய மற்றும் உத்தம நிலையங்களை பாகுபாடு வேற ஸோ வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். எதுக்கு அது புரிஞ்சுட்டோம்னா அதுக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு தகுந்தாற் போல நம்ம அவங்க கிட்ட பணிவிடை செய்யறதுக்கோ இல்ல அவங்க கிட்ட பழகுவதற்கோ ஒரு நிலை கிடைக்கும் இல்லையா? இல்லைன்னா தெரியாம போய் வந்து ஏதாவது விதத்துல வந்து தப்பா பேசுறது, ஏதாவது வந்து அபராதங்கள் வச்சிருவோம். அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. எல்லாம் வந்து யாரு பண்றாங்களோ அவங்க அதனாலதான் வந்து இந்த ஸ்லோகத்தோடைய மெயின் அம்சமே அதுதான். இந்த 3 நிலைகள் தெரிஞ்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா எப்படியாவது வந்து நம்ம நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, 2வது நம்ம மத்தவங்க பழகிறது இப்படின்னு, 3வது அபராதங்கள் இல்லாம பாத்துக்கிறது சர்வஜாக்கிரதை. ஸோ அதனால வந்து நான் கீழே இருக்கிறேன் அதனால அவங்க அபராதம் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ எந்த நிலையிலுமே அபராதம் பண்ணக்கூடாது. பட் அதே சமயத்துல அந்த 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 உணர்வு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த பழகுபாடு ஹரே கிருஷ்ணா பிரபு, ஒரு ரிக்வெஸ்ட், எல்லாரும் அந்த மைக் கொஞ்சம் மியூட் பண்ணா கொஞ்சம் கிளியாரிட்டியா கேட்கும். அதான் ஆன்லயே வச்சிருக்காங்களா, டிஸ்டர்பன்ஸ். சரி சரி, ஆமா, ரொம்ப பிரேக் ஆகுது. சரி சரி சரி, இந்த ஸ்லோகம் புரிஞ்சுது இல்லையா? ஏதாவது டவுட் இருக்கு அந்த ஸ்லோகத்துல? குயிக்கா இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் பார்த்துக்கோமா? வேணாமா, போதுமா? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு பிரபு. சரி, ஓகே, நாளைக்கு கிளாஸ் இருக்கு, எக்ஸாம் இருக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எக்ஸாம் ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு உங்க டைம் வந்து 2 மணிக்கு. எல்லாருமே ஆன்லைன்ல வந்துருங்க. எக்ஸாம் 2 மணிக்கு பிரபு? 2ஆ? ஏன்? ஆமா, நீங்க 2 மணிக்கு சொன்னீங்க, இதுவரையிலும் 3 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தீங்க. சரி, ஓகே, 3 மணி. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. 2ஆ 3? இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 3:30க்கு நாங்க ஆரம்பிக்கலாம். மாதாஜி 3 மணிக்கு பண்ணிடலாம். சொல்லுவீங்க, அப்ப 5 சொல்லுவீங்க. 2 மணி 3 மணிக்கு தான் மாதாஜி பண்ணிருக்கோம். அதனால அதே சரி, ஓகே. அதே வைங்க, ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே நீங்க என்ன சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜனனி மாதாஜி சொல்லுங்க பிரபு, டைம் என்னன்னு சொல்லுங்க பிரபு. என்ன போட்ட மெசேஜ்ல? மெசேஜ் போட்டிருக்கீங்களா? நான் எனக்கு கண்ணு தெரியல பிரபு, நான் இந்த பாக்கணும். இல்ல, ஏதாவது ஒரு காரணத்துக்காக போட்டிருப்பேன். ஒரு நிமிஷம், ஏன் போட்டேன் பாருங்க. டைம் போடல பிரபு. டைம் எல்லாம் போடல. 3 மணிக்கு தான் எப்போதும் நடத்த வைக்கிறதே வைங்க பிரபு. பிரபு 50 மார்க்குக்கு தானே பிரபு? ஆமா, 50 தான். சரி, 3 மணி. ஓகே, 3 மணியே வச்சுக்கோ. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, தண்டவ பிரணாமம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டவ பிரணாமம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, thank you பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவ பிரணாமம். ஹரே கிருஷ்ணா. நான் பிரபு தான்.